السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام، وإذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹ்வும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த ஆரணி மஸ்ஜிதிலே நடைபெறக்கூடிய மீலாது ஷரீஃப் தொடர் சொற்பொழிவில் இன்றைய தினம் பெண்களின் உரிமையை உயர்த்திய உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை குறித்து ஒரு சின்ன மாற்றம். அது பெண்களினுடைய உரிமைகளை உயர்த்திய என்பதை விட பெண்களுக்கான உரிமையை தந்ததே உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். ஏனெனில் பெண்களுக்கு என்று ஒரு உரிமையே இருந்தது இல்லை. இருந்தால் அல்லவா உயர்த்துவது. ஏற்கனவே ஒரு உரிமை இருக்கிறது. அந்த உரிமை போதாது, அதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்றால் உயர்த்திய என்று சொல்லலாம். ஆனால் பெண்களுக்கான எந்த உரிமையும் இல்லாத காலம் அது. எனவே அவர்களுக்கான உரிமையை தந்ததே நம் உயிரிலும் மேலான காத்தமுர் ரசூல் இதயவேந்தர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அன்றைய காலத்தை நாம் எண்ணி பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். அருள்நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய அந்த பெண்களுக்கான உரிமை இருக்கிறதே, ரொம்ப அற்புதமானது. ஒரு சின்ன தகவலோடு வரலாற்று குறிப்போடு நான் துவக்குகிறேன். இந்த இஸ்லாமியத்திற்காக முதலாவதாக உயிர் கொடுத்தவர் அன்னை சுமையா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இது எல்லாருக்கும் தெரியும். சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய குடும்பம் இஸ்லாமியத்தை எப்படி ஏற்கிறது? அவர்களுடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவருடைய மகனார் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த இடத்துல நிறைய நம்ம பிள்ளைகள் இருக்கணும். பிள்ளைகளை அழைச்சிட்டு வரணும். வரலாறுகளை அவர்களுக்கு சொல்லி தரணும். ஏனெனில் இந்த வரலாறுகளை தெரியாமல் பிள்ளைகள் வழி தவறி போவது நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. அம்மார் ரலியல்லாஹு தஆலா அந்த குடும்பத்திலேயே அவங்க தான் ஃபர்ஸ்ட் இஸ்லாத்தை ஏத்துக்கறாங்க அந்த குடும்பத்துல. ஆனால் தான் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டேன் என்பதை வெளிக்காட்டாமல் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவருடைய போக்குல வித்தியாசத்தை அவருடைய பெற்றோர் பார்க்கறாங்க, பேரண்ட்ஸ் பார்க்கறாங்க. யாசிர் ரலியல்லாஹு தஆலாவும் சுமையா நாயகி ரலியல்லாஹு தஆலா பார்க்கறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏதோ ஒண்ணு நடக்குது, வித்தியாசமா இருக்கு. கூப்பிட்டு தீர விசாரிக்கிறாங்க.
விசாரிச்சதுல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதை அவங்க சொல்றாங்க. ஆமா, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது உண்மை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வினுடைய தூதராக நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ், பெண்களும் இங்கே வந்திருக்கிறதா சொன்னாங்க, எனக்கு அது தெரியாது. எனவே தாய்மார்களை, சகோதரிகளை நான் என்ன செய்யல, ஆரம்பத்தில் விழிக்கல, அவர்களையும் அழைத்தீரேன். அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. ஆக இங்கே சுமையா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, தன்னுடைய மகனார் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்றாங்க, அம்மா நீ செல்லும் பாதை தவறு, பிழை, அங்க போக கூடாது. நாம ஏற்கனவே இருக்கிற இந்த மதம் தான் சரியானது. நம்முடைய கடவுள்களாகிய ஹுபல், லாத், உஸ்ஸா இவைகளை எல்லாம் நீ மறுக்க கூடாது, அவைகளை எல்லாம் ஏத்துக்கணும் அப்படின்னு யார் சொல்றா? சுமையா நாயகி சொல்றாங்க. அப்போ ஒரு வார்த்தையை அம்மா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, அம்மா ஒன்னு சொல்ற கேளுங்க, பெண்கள் பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைக்கப்படுது. ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொன்னா உயிரோடே புதைச்சிருவாங்க அந்த காலத்துல. அந்த செய்திகள் நிறைய இருக்கிறது, நிறையவே இருக்கிறது. இப்போது அதை சொல்லிவிட்டு பெண் குழந்தைகள் புதைக்கப்படுவது பிழையானது, தப்பானது, அது முற்றிலும் மனித நேயத்திற்கு முரணானது, எதிரானது என்று நபிகள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள். தகைச்சிட்டாங்க. ஏன்னா அப்படிலாம் பேச முடியாது. அந்த காலத்துல அப்படிலாம் பேசுறது அவ்வளவு லேசு கிடையாது. வெளிப்படையாகவே அவர்கள் சொல்லுகிறார்கள், பெண் குழந்தைகள் கொல்லப்படக்கூடாது, அவர்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்று பெண்ணியத்திற்கான உரிமையை பேசுகிறார் என்று சொன்னதும் திகைத்தார்கள் சுமையா நாயகி. உண்மையாக சொல்கிறாய் மகனே? ஆமா. அப்படின்னா அவ்வளவு தைரியமா பேசுறதா இருந்தா அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான். என்ன ஏற்பட்டது இவருடைய மாற்றம்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலை. இங்கே சுமையா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஈர்த்தது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு கொடுத்த உரிமையும் பாதுகாப்பும். இந்த ரெண்டும் தான் அவர்களை இஸ்லாத்துல கொண்டு வந்து இணைத்தது. அவங்க சொன்னாங்க, என்னுடைய தந்தையும் என்னை உயிரோடு புதைப்பதற்கு முயன்றார், ஆனால் ஏதோ ஒரு வழியில் நான் தப்பிவிட்டேன். அப்படித்தான் ஒன்று நடந்தது. இல்லை என்றால் இந்த வாழ்க்கை இருக்காது. நான் உனக்கு தந்தையாக இருக்க மாட்டேன், யாசிர் அவர்களுக்கு மனைவியாக ஆகியிருக்க மாட்டேன், நானும் புதையுண்டு போயிருப்பேன். என்னையும் அப்படித்தான் நடத்தினார்கள், ஆனால் ஒரு வகையில் நான் தப்பினேன், அது தனி வரலாறு என்கிறார்கள். ஆக பெண்களினுடைய உரிமையை தந்ததின் மூலமாக பெண்களினுடைய இதயத்தில் சத்தியத்தை கொண்டு வந்து நிறைத்தார்கள் சாந்த நபிகள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வ ஹுவ கதீம். இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்கு, ரொம்ப அற்புதமானது, அழகானது. நீங்க பாருங்க, அவர்களுக்கு அந்த காலத்துல வாழ்ந்த அந்த மக்களுக்கு ஒரு பொம்பளை புள்ள பிறந்திருக்குது அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அப்படின்னு அல்லாஹ் சொல்லல, புஷ்ஷிர என்கிறான். புஷ்ஷிர என்ற வார்த்தை பஷாரத், அது கிட்டத்தட்ட சுவன செய்திதான். அவர்களுக்கான ஒரு சுவன செய்தி, சுப செய்தி சொல்லப்பட்டால் இஸ்வத்தவஜுஹு, அவர்களுடைய முகங்கள் கருத்து போய்விடும். ஓ கவி, அவர்கள் இந்த கோபத்தை அடக்கியது போன்று அவங்க செய்வாங்க, இருப்பாங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்ற இந்த வார்த்தை பெண் குழந்தைகள் பிறப்பது என்பது பஷாரத் என்கிறான். ஒரு ஆம்பளை பிள்ளைங்க அப்படி சொல்லியிருக்கா? ஆம்பளை பிள்ளைங்க அப்படி சொல்லல. ஒரு கட்டத்துல இன்னொன்றையும் பாருங்கள். இந்த தொடர்ந்த ஆயத்துக்கு நான் பின்னால போறேன். ஒரு சமயத்துல இப்படி ஒரு வசனம் இறங்குகிறது, மாகான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், உங்களில் எந்த ஆணுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தை இல்ல, அப்பா இல்ல, அத்தா இல்ல, வாப்பா கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் அப்படி சொன்னானா அதுக்கு காரணம் இருக்குது. ஸைத் இப்னு ஹாரிதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை வளர்த்து வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ வளர்ப்பு மகன்
வளர்ப்பு மகன் என்று இருந்தாலும் கூட பெற்ற தந்தையாக ஆகாது இல்லையா? எத்தனை பேரு இந்த குழந்தைகளை எடுத்து வளர்ப்பாங்க, குழந்தை இல்லாதவங்க குழந்தைகள் எடுத்து வளர்க்கறதெல்லாம் இருக்குது. குழந்தை இருக்கவே சில பேர் என்ன செய்வாங்க, இன்னும் தந்த குழந்தைகள் வேணுங்கிறதுக்காக வளர்ப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குழந்தைகள் இருந்தது. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அடிமையாக வந்து சேர்ந்தாங்க. அவங்களுக்கு வந்து சேரல. கதீஜா நாயகி வந்து சேர்ந்தாங்க. கதீஜா நாயகி வந்து சேரல. கதீஜாவுடைய சாட்சாக்கு வந்து சேர்ந்தாங்க. சாட்சா கதீஜாவுக்கு கொடுத்தாங்க. கதீஜா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. இதான் நடந்த நிகழ்வு. அவங்க என்ன செய்தார்கள் என்றால் தன்னுடைய மகன் என்று அறிவிச்சாங்க. ஒரு அடிமையை தன்னுடைய மகன் அறிவிக்கிறது லேசான விஷயம் கிடையாது அந்த காலத்துல. இன்னைக்கு கூட ஒரு டிரைவர், நம்ம டிரைவர் இருக்கிறாரு, டிரைவரோட ஒரே டேபிள்ல உட்கார்ந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுவோமா? நாம் பரந்த சிந்தனையோடு இதை பார்க்கணும். ஒரு டேபிள்ல நம்மளோட வீட்டு வேலைக்காரனோட உட்கார்ந்து ஒரு டேபிள்ல வீட்டுல சாப்பிடுவோமா? டைனிங்ல உட்காருவோமா? இல்லை அல்லவா? ஹோட்டல்ல போனாலும் கூட நாம சொல்லுவோம், அந்த சர்வர் அழைத்து டிரைவர் அவரு என்ன கேட்கிறாரு அதை கொடுங்க அப்படி சொல்லுவோம். ஆனா நமக்கு பக்கத்துல உட்கார வைக்க மாட்டோம். சல்லல்லாஹு. ஆனால் இதை விட கேவலமான ஒரு காலம் அது. கேவலமாக மனிதர்கள் பார்க்கப்பட்ட காலம், அடிமைகளை அசிங்கமாக பார்க்கப்பட்ட காலம். அந்த காலத்தில் என்னுடைய மகன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமை. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? அப்போ அந்த தந்தைங்கிற பேச்சுகள் அப்படி வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு, எந்த ஆண்களுக்கு தந்தை இல்லை என்று சொன்னான். அல்லாஹ் குர்ஆன்ல அறிவிச்சான், வாக்கான முஹம்மதும் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும், உங்களில் எந்த ஆணுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தை இல்லை என்ற இந்த ஆயத்து இறங்கிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன அபுல் பனாத், நான் பொம்பளை பிள்ளைகளுடைய தந்தை என்றார்கள். நான் பெண்களுக்கான தந்தை என்கிறார்கள். எந்த காலம், இந்த காலத்துல சொன்னது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. அந்த காலம் பெண்களை உயிரோடு புதைத்த காலம். பெண் பிறந்தால் அசிங்கம், பெண் பிறந்தால் கேவலம் என்று அட்டூழியமாக உயிரோடு பெண் குழந்தைகளை பெற்றவனை புதைத்த காலம் அது. தாய்மார்களும் புதைச்சிருக்கிறாங்க, தாய்மார்களும் புதைச்சிருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டுடுச்சுன்னு வெளியூர்ல இருக்கிறான், வந்திருக்கிறான், ஏப்பா அவனுக்கு ஒரு பொம்பளை புள்ள பிறந்திருக்குது அப்படின்னு செய்தி சொன்னா, அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, அந்த தகவல் அவனுக்கு கிடைத்தாலும் அடுத்த வீட்டுல இருக்கிறான், குழந்தை பிறகுது, ஒரு பொம்பளை புள்ள பிறந்துடுச்சு என்றாலும் அவன் என்ன செய்வான் தெரியுமா? யதவாரா மினல் கௌமி மின் சூ, அல்லாஹ் சொல்றான். ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னான் பாருங்க, இவன் கேவலமாக நினைத்து மக்களை விட்டு மறைந்து செல்வான். என்ன, உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்காமே, பெண் குழந்தை உனக்கு பிறந்திருக்கிற, அவனை கிண்டல் பண்ணுவான், கேலி செய்வான் என்பதற்காக யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ரபி. ஆனா அவனுக்கு சொல்லப்பட்டது சுவர்க்க செய்தி, சுவன செய்தி. அந்த செய்தியை கேவலமாக கருதி அவன் என்ன செய்வான்? மறைந்து வாழ்வான். அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த காலத்துல எப்படி இருந்திருக்காங்கன்னு பாருங்க. பொம்பளை பிள்ளை பிறந்தா வீட்டை விட்டு வெளியில வர்றது இல்லை, அப்படியே வந்தா ஏதாவது சத்துக்குள்ள முந்துக்குள்ள அப்படி போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வர்றது. யாருடைய கண்களில் படாம இருந்தாங்க. அயும்சிகுஹு அலா ஹூனின் அம் யதுஸ்ஸுஹு ஃபித்துராப். இந்த பிள்ளையை கேவலத்தோட அசிங்கத்தோட இழிவோட வைத்துக் கொண்டிருப்பதா, அம் யதுஸ்ஸுஹு ஃபித்துராப், அல்லது மண்ணிலே புதைத்து விடுவதா? வச்சிட்டு இருந்தா கேவலம், அந்த கேவலம் போகணும்னு சொன்னா உயிரோட புதைச்சிடணும். அப்படின்னு அவன் என்ன செய்யறான்? இந்த சூழ்நிலையில தட்டு தடுமாறி கிடமா. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி என்ன செஞ்சாங்க? அறிவிக்கிறாங்க. இந்த பெண் குழந்தையெல்லாம் புதைக்காதீங்கப்பா அப்படின்னுலாம் அந்த மாதிரி சொல்லல. அவங்க சொல்றது எப்படி பாருங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க குறிப்பிடுறாங்க, ஒருவருக்கு முதலாவதாக ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய பரக்கத், அபிவிருத்தி வருகிறது. நீங்க பெண் குழந்தை புதைக்காதீங்கன்னு சொல்றதே கஷ்டம். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? அட, பெண் குழந்தை பிறப்பது என்பதே பரக்கத்தோடு வருகிறது, அபிவிருத்தியோடு வருகிறது என்கிறார்கள். அது முதல் குழந்தையாக இருக்குமேயானால் அது நம்பணும். அந்த நம்பிக்கைங்கிறது பெண்
பெண் குழந்தைகள் எத்தனை ரெண்டாவது பிறந்தாலும் மூணாவது பிறந்தாலும் பரக்கத்து தான். ஆனால் முதல் குழந்தை பிறப்பது என்று தனி ஒரு வார்த்தை தாஹா நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாயிலிருந்து வந்து விட்டதின் காரணத்தினால் அது ஒரு தனி அந்தஸ்தையும் சிறப்பையும் பெறுகிறதுங்கிறது விளங்கிக்கிறோம். அதுல நம்பிக்கை வைங்க, வீட்டுல வெளிச்சம் தான், பரக்கத்து தான், செல்வம் தான். இது எத்தனையோ குடும்பங்கள்ல நடந்திருக்குது. எங்களுடைய குடும்பத்துல அதை நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், சந்திச்சிருக்கிறோம். அந்த இன்பத்தையும் அந்த உயர்வையும் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நடக்கும், அவர்கள் சொல்லிவிட்டால் அதுதான் உண்மை, அதுக்கு மேல எதுவும் இல்லை என்ற நம்பிக்கை நீங்கள் வைத்து பாருங்கள். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அது நிச்சயமாக அந்த வாழ்க்கையை பிரகாசமாக ஆக்கிவிடும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே இந்த பெண் குழந்தைகள் பிறந்தால் அது கேவலமாக கருதுகிறது, அது உயிரோட புதைக்கிறது, வெக்கப்பட்டு போய் அடங்கி ஒடுங்கி கிடக்கிறது. இதையெல்லாம் உடைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கான மிக உயர்வான அந்தஸ்தையும் உரிமையும் அவர்களுக்கு அவர் தந்த உரிமைகள் அத்தனை உயர்வானது. அவங்க தான் உரிமையை தந்தாங்க. உரிமை தந்ததை அவர்கள் தான். அந்த உரிமைகள் அத்தனையும் மிக உயர்வானது, உன்னதமானது, மேன்மையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த செய்திகள் அவங்க சொல்றாங்க பாருங்க. மன் ஆல ஸலாஸ பனாத்தின், மன் ஆல ஸலாஸ பனாத்தின், ஒருத்தனுக்கு 3 குழந்தைகள் இருந்து, பொம்பளை பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகள் இருந்து, ஃபஅத்தவஹுன்ன, அவைகளுக்கு நல்லொழுக்கத்தையும் பண்பையும் கல்வியையும் கற்றுக் கொடுத்து, ஃபஸவ்வஜஹுன்ன, அவர்களுக்கு திருமணமும் அழகான முறையில் நல்ல மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் முடித்து கொடுத்தார். வஅஹஸன இலைஹின்ன, அவர்களுக்கு உபகாரமாக நடந்து கொண்டால் ஃபலஹுல் ஜன்னah, அவருக்கு சொர்க்கம் என்றார்கள். பெண்கள் என்பவர்கள் சுமை அல்ல, அவர்கள் சொர்க்க பாதை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ அவங்கள வளர்த்து பாரு. இன்னொரு இடத்துல 2 பொம்பளை பிள்ளை இருந்தான்னு சொல்றாங்க, இன்னொரு இடத்துல 2 பனாத்தி உஹ்தானிங்கறாங்க. 2 பொம்பளை பிள்ளைகள் அவருடைய மகள்களோ அல்லது சகோதரிகளோ. அத்தா இறந்து போயிருப்பாரு, அவரோட பிறந்த 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கலாம். அப்ப இவருக்கு சகோதரி தானே, அந்த சகோதரிகளுக்கு நல்ல வாழ்க்கையை தேடி கொடுக்கணும். அந்த பொறுப்பு யாருக்கு வந்திருக்கு? சகோதரனுக்கு வந்துருது. எனவே தன்னுடைய சகோதரிகளுக்கு சரியான வாழ்க்கையை தேடி கொடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை எல்லாம், உரிமைகளை எல்லாம் நிறைவாக ஆக்கினால் ஃபலஹுல் ஜன்னah, அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்கிறார்கள். என்ன சொன்னாங்க? பெண்கள் என்பவர்கள் சுமை அல்ல, அவர்கள் சொர்க்கத்தினுடைய பாதைகள் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதே மாதிரி இந்த சொத்துரிமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய செய்திகள், அதை நான் விரிவாக போகல, தகவல்களை கொஞ்சம் கொஞ்சமா நான் தர்றேன், நம்ம புரிஞ்சுக்கிடணும். பெண்களுக்கான பொதுவாகவே உலக அரங்கிலே இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. பெண்களுக்கான உரிமைகளை தரல, பர்தாவை போட்டு மூடி என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. அவங்கள சுதந்திரமா விடல. இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் யாருடைய வேலை? யூதர்களுடைய வேலை. இந்த யூதர்கள் மிக திறமையானவர்கள். இந்த மாதிரி செய்திகளை பரப்புவது, ஏன்னா மீடியாஸ்களை அப்படியே வலிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. மீடியாஸ், தொலைத்தொடர்பு சாதனங்களை எல்லாம் வலிமைப்படுத்தி வைத்திருப்பவர்கள் இன்றைய யூதர்கள் தான். செய்திகள் அப்படியே பரப்பிடுவாங்க. அதுல மிக திறமை வாய்ந்தவர்கள் அவர்கள். அதற்கான சான்றுகள் நிறையவே என்னிடத்தில் இருக்கிறது. அருமையானவர்களே, எனவே இந்த அடிப்படையில் நீங்க பாருங்க, இப்போ ஒரு செங்கல் இருக்கு, செங்கல் கருங்கல், ரோடு போடக்கூடிய கருங்கல் இருக்கு. இது எங்கங்க வைப்பீங்க? தெருவில் தான் இருக்கும். பெரிய பாதுகாப்பு போடுவீங்களா? அதுக்கு ஒரு பெரிய செக்யூரிட்டி போடுவீங்களா? செங்கலுக்கும் கருங்கலுக்கும் வீடு கட்ட போறீங்க, தெருவில் கொண்டு செங்கல் இறக்கி போட்டு போயிருக்கிறான். ஜல்லி, நாளைக்கு கான்கிரீட் போட வேண்டியிருக்குது, ஜல்லி கருங்கலை கொண்டு இறக்கி போட்டு போயிருக்கிறான். இதுக்கு ஒரு செக்யூரிட்டி போடுவீங்களா? குறைந்தபட்சம் ஒரு நாயாவது கட்டி போடுவீங்களா பாதுகாப்புக்கு? சும்மா தெருவில் கிடக்காது, அது கல்லு தானே கிடக்குது. மாணிக்க கல் இருக்குல்ல, அதுவும் கல்லு தானே, தெருவில் வைப்பீங்களா? அதை பொதிஞ்சு எதுக்கு பீரோல்களை வைப்பீங்க, அல்லது சேஃப் லாக்கர்ல நீங்க வைப்பீங்க. பெண்
பெண்கள் அப்படி வைக்கப்பட வேண்டியவர்கள் என்கிறது இஸ்லாம். கல்லெல்லாம் மாணிக்க கல்ல கல் அல்ல, எல்லாமா மாணிக்க கல் ஆயிடுமா? அதுவும் கல்லுதான், இதுவும் கல்லுதான். கல்லுதான், அது பூமியில தான் விளையுது. மாணிக்க கல் பூமியில தான் வருது, இதுவும் பூமியில இருந்து தான் வருது. எனவே எல்லா கற்களும் மாணிக்க கல்லாகிட முடியாது. சில கற்கள் வெளியில இருக்கும், சில கற்கள் சேஃப் லாக்கரில் இருக்கும். அதை வைக்க வேண்டிய மாதிரி வைக்கணும், இல்லைன்னா அது டேமேஜ் ஆயிடும். எனவே பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு உடை என்பது ஹிஜாப். பெண்களுக்கான பாதுகாப்பு உடைங்கிறது ஹிஜாப். லண்டன்ல ஒரு இளம் பெண், மாற்று மத பெண், இஸ்லாமிய பெண் அல்ல, ஒரு இளம் பெண். அந்த பெண்ணை ஒரு இளைஞன் என்ன செஞ்சா, ஒரு இரவு நேரத்தில் தூக்கிட்டு போயிட்டான். இத ஒரு காலகட்டத்தில் சில வருடங்களுக்கு முன்னர் பிரபலியமாக பேசப்பட்டது. தூக்கிட்டு போய் கற்பழித்துட்டா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவனை கண்டுபிடிக்கப்பட்டது. சிசிடிவி கேமரா, நம்ம விட இந்த நாடுகள்ல அட்வான்ஸ் நிறைய இருக்கு. அதை கோர்ட்ல கொண்டு ஒப்படைக்கப்பட்டு அந்த கோர்ட்ல அதெல்லாம் பார்த்து தெளிவானதுக்கு பிறகு இவன் தான் குற்றவாளிங்கிறது அவனும் ஒத்துக்கிட்டான். அப்ப அந்த சிசிடிவி கேமரா ஓட விட்டு பார்க்கும்போது இவன் ஒரு ஓரத்துல ஒளிந்து நிற்கிறான், ஒரு இடத்துல இருக்கிறான். ஆட்கள் பெருசாக நடமாட்டம் இல்லாத நேரம், இடம். அது முதல்ல ஒரு பெண்ணு போறா, அது அந்த பொண்ணு பர்தா போட்டு ஹிஜாபோட அந்த புள்ள போகுது. இவன் அதை கண்டுக்கிடல. அடுத்த பெண் வரலாம், ஆடை அவயங்கள் இறுக்கமான ஆடை. இது இஸ்லாம் ஆண்களுக்கும் தவிர்க்க சொல்கிறது, பெண்களுக்கும் தவிர்க்க சொல்கிறது. குறிப்பாக பெண்களுக்கு இறுக்கமான ஆடைகளை நீங்கள் அடையாதீர்கள். உங்க அங்க அவயங்கள் வெளியே தெரிவது போல இருக்கக்கூடாது என்கிறது மார்க்கம். இது உடலுக்கும் பாதுகாப்பு, உயிருக்கும் பாதுகாப்பு, உங்களினுடைய கற்புக்கும் அது பாதுகாப்பு. எல்லா விதத்திற்கான பாதுகாப்பை இந்த உலகத்திலே நல்கியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்ப அத அந்த அடுத்த ஒரு பெண் பாரு ஸ்கர்ட் போட்டுட்டு முழங்கால் தொடையினுடைய ஒரு பகுதி தெரிவது மாதிரி மேலே எந்த விதமான ஷாலும் இல்லாம ஒரு டி-ஷர்ட்டை, இறுக்கமான டி-ஷர்ட்டை போட்டுட்டு போகுது. அந்த பெண்ணை தான் இவங்க வீட்டு போயிருக்கான். அவனை கேட்கும் போது அதுவும் பெண்ணு தானப்பா, இதுவும் பெண்ணு தானே, அந்த பெண்ணை நீ அணுகாமல் இந்த பெண்ணை நீ அணுகியிருக்கிறாயே, அந்த பெண் செல்லும் பொழுதும் அந்த இடத்தில் வேறு யாரும் இல்லை, இந்த பெண் செல்லும் பொழுதும் யாரும் இல்லை, எப்படி இது அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொன்னான், அந்த முதலாவது பெண் என்றது எனக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. ஆனால் அது போற்றி இருக்கக்கூடிய அந்த ஹிஜாப், அந்த ஆடையை பார்த்து எனக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டது என்கிறான். ஒரு அச்சம் ஏற்படுது என்கிறான். பெண்களுக்கான பாதுகாப்பு நிறைய பெண்கள் பேசிட்டு இருக்கிறாங்க, இது எங்களுடைய உரிமை, நாங்க அப்படி இருந்தா நீங்க எங்களை பார்க்கணுமா? நீ பார்க்கணும் தானே போடுற நீ. இது என்ன கேள்வி? இது இந்த மீடியாக்கள் பெண்கள் பேசுறாங்க, அசிங்கமாக இருக்கிறது, அது அவங்களுடைய உரிமை என்கிறார்கள். ஆனால் அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணரும் கால தூரத்தில் இல்லை. அவங்க சிந்திச்சு பார்த்தா இஸ்லாம் ஏன் இந்த போதனையை தருகிறது, பெண்களுக்கான அது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு என்பதை அற்புதமாக குர்ஆன், ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போது நான் சொல்ல வந்த செய்தி பெண்களுக்கான சொத்துரிமை. நீ நிறைய செய்திகள் இருக்குது, அவங்களுக்கான உரிமைகள்லாம் பாருங்க. அவங்களுடைய இந்த உடையின் மூலமாக அந்த பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பை நல்கியது இஸ்லாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் என்றால் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் என்றால் இஸ்லாம், முடிஞ்சு போச்சு. இஸ்லாம் சொன்னது என்றால் யார் சொன்னதுதான்? ஸல்லல்லாஹு சொன்னதுதான். ஸல்லல்லாஹு சொன்னதுதான் இஸ்லாம் தான், அவர்கள் தான் இஸ்லாம். இஸ்லாம் என்றாலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. அருமையான பெருமக்களே, இப்ப பெண்களுக்கான சொத்துரிமை, இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, லிஸ்ஸகரி மிஸ்லு ஹத்தில் உன்ஸைன் அல்லாஹ் சொல்றான். இரண்டு பெண்களுக்கான பங்கை போன்று ஒரு ஆணுக்கு. அப்ப ரெண்டு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடியது ஒரு ஆணுக்கு கொடுக்கணும். ஒருத்தர் இறந்துட்டாரு, 3 கோடி ரூபாய் அவருக்கு சொத்து இருக்கு. ஒரு ஆணும் இருக்குது, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, 2 பேர் தான் அவருக்கு, வேற யாரும் வாரிசுக்காரர் இல்லை. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்றேன் உதாரணத்துக்கு. ஒருத்தர் இறந்துட்டாரு, 3 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறாரு. ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு சன், ஒரு டாட்டர், இந்த 2 பேர் இருக்கிறாங்க. இது பையனுக்கு 2 கோடி ரூபாய் கொடுக்கணுங்கிறாங்க, பொண்ணுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். இது நமக்கு பார்க்கிறதுக்கு எப்படி தெரியுது? இது பெண்ணியத்தை குறைத்து மதிப்பிடுவது
இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று கற்பிக்கப்பட்டவர்கள் பல மீடியாக்கள், அதற்காகவே உருவாக்கப்பட்டவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பேசுறதுக்காக உருவாக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது பெரிய ஆச்சரியம் தெரியுமா? முஸ்லிம்களே அப்படி சில பேர் இருக்கிறான், பேரான முஸ்லிம் இருப்பான், ஆனா முஸ்லிம் அல்ல. முஸ்லிம்கள் என்று பெயர் சூட்டப்பட்டு அவர்களை உருவாக்கி வச்சிருப்பாங்க இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறது. இதற்கு நிறைய சான்றுகள் இருக்கும். மஸ்ஜிதுங்கிறதுனால நிறைய விஷயங்கள் சில பேர்களை உச்சரிக்க முடியல, தடையாக இருக்கிறது. நடிகர்கள், நடிகைகள் இதெல்லாம் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும். பெரிய பெரிய அறிஞர்கள் இருப்பாங்க, உலமாக்கள் இருப்பாங்க. இஸ்லாத்தை பற்றி ஒரு பிரச்சனை கிளப்பி இருப்பான். இன்றைய ஒன்றிய அரசு அதை கிளம்பும் பிரச்சனைகளை கொண்டு வரும். அது சம்பந்தமாக யார்கிட்ட கேட்கணும்? இஸ்லாமிய அறிஞர்கள்ட்ட கேட்கணும். எத்தனை ப்ரொஃபஸரை கேட்கணும்? ஒரு நடிகைட்ட போய் கேட்பான். ஏன்னா அவர் முஸ்லிமா, இஸ்லாம்ல என்னன்னே தெரியாத இது இந்த மாதிரி காலம். இதெல்லாம் யூதர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய நிலை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்ப ஒரு ஆணுக்கு 2 பங்கு, 2 கோடி ரூபாய், ஒரு பெண்ணுக்கு 1 கோடி ரூபாய்னா அவனும் மகள் தான், இவனும் மகன் தானே, ரெண்டுமே அவருடைய பிள்ளை தானே. அதான் ஆணுக்கு 2 பங்கு கொடுத்துட்டு ஒரு பெண்ணுக்கு மட்டும் 1 பங்கு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா அது நியாயமா இருக்கும். இதை எங்க கொண்டு போய் சொல்லுவான் தெரியுமா? எங்க கொண்டு போய் சொல்லுவான்? படித்த பிள்ளைகள் இடத்துல போய் சொல்றது, காலேஜ்ல போய் சொல்றது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போய் சொல்றது. பாத்தீங்களா இஸ்லாம் எவ்வளவு பெரிய வன்மத்தை கக்குகிறது. இஸ்லாத்தில் பெண்களுக்கான சம உரிமை இல்லை என்று பேசும். இதுல பெரிய ஆச்சரியம் தெரியுமா? அவன் எந்த மதத்தை சார்ந்திருக்கிறானோ அந்த மதத்துல பிள்ளைகளுக்கு வராசத்தே கிடையாது. குறிப்பாக பெண்புல பிள்ளைகளுக்கு கிடையாது, மனைவிக்கு கிடையாது. இவங்க தான் இதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஜனநாயகத்தினுடைய தொட்டில் என்று ஒரு நாட்டுக்கு பெயர் இங்கிலாந்து, லண்டன் பார்லிமெண்ட்ஸ். லண்டன் பார்லிமெண்ட்டுக்கு ஜனநாயகத்தினுடைய தொட்டில் பேர். 1967 தான் அந்த பார்லிமெண்ட்ல ஒரு சட்டம் இயற்றாங்க. ஒரு ஆண் இறந்து விட்டால் அவருடைய சொத்திலிருந்து மனைவிக்கு பங்கு உண்டு. எப்போ? 1967. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவே ஒரு கணவன் இறந்தா அவனுக்கு பங்கு உண்டு அப்பவே சொல்லியிருக்கிறாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது வழங்கப்படுகிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அதுவே தனி ஒரு வரலாறு. அரபுகள் பெண்களுக்கு சொத்தை வழங்குவதில்லை, தாய்க்கு வழங்குவதில்லை, தாரத்துக்கு வழங்குவதில்லை, பிள்ளைகளுக்கு வழங்குவதில்லை, சகோதரிகளுக்கு வழங்குவதில்லை. அவங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? அடுப்பூது பெண்களுக்கு படிப்பு எதுன்னு ஒரு காலகட்டத்தில் இந்த தமிழகத்தில் கேட்டாங்களா இல்லையா? அத மாதிரி யுத்தம் புரியாத, வியாபாரம் தெரியாத, குதிரை ஏறாத ஒரு கவிதையாகவே அவங்க பேசுவாங்க அரபுகள். அவர்களுக்கு எதற்கு சொத்திலே பங்கு உண்டு அப்படின்னு கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பெண் வர்றாங்க. ஒரு பெண் வந்து சொல்றாங்க, யாரும் சொல்லலாம், என்னுடைய கணவர் ஷஹீத் ஆயிட்டாங்க, உஹது யுத்தத்துல ஷஹீத் ஆயிட்டாங்க. அப்போ எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க. என்னுடைய கணவர் மூலமாக 2 பொம்பளை பிள்ளைகளை பெற்றெடுத்தார். 2 பெண்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் திருமணம் முடிச்சு வைக்கணும். எல்லா காலத்திலும் திருமணம் செலவுக்கு தானே செய்யும். சாப்பாடாக வைக்க மாட்டாமா, ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுக்க மாட்டாங்களா? கல்யாணம்னா செலவுக்கு தானே செய்யும். பெருசா இருக்கும், சிறுசா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். இன்னைக்கு கல்யாணம்லாம் வேற விதமா போயிடுச்சுன்னு வைங்க. நிறைய இடங்கள்ல முஸ்லிம்களுடைய கல்யாணங்கள்லாம் கோடியை தொட்டுடுச்சு. கோடியை தொடுது கல்யாணங்கள், லட்சத்தில் அல்ல கோடிகள கல்யாணங்கள் இன்னைக்கு நடக்குது. சரி, அது தலைப்பு வேறாக போயிடு. என்னுடைய தலைப்பிலிருந்து நான் வெளியே வர விரும்பவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப அந்த பெண் வந்து கேட்கிறாங்க, 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, என்னுடைய கணவர் உங்களுடைய தோழர் சஹாபி உஹது யுத்தத்தில் அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்க, அவருக்கான சில ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தது, சொத்துக்கள் இருந்தது, அதையெல்லாம் என் கணவனுடைய சகோதரர்கள் எடுத்து போயிட்டாங்க. அதாவது இந்த பெண் குழந்தைகளுடைய அம்மா சாச்சா பெரியதா இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன செய்யணும், நாயகமே இந்த பிள்ளைகளை நான் வளர்க்கணுமே, அவர்களுக்கான உணவுகள் கொடுக்கணுமே, அவர்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணுமே என்பது போன்ற கருத்துக்கு தெரிவிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையா இருக்கணும். அல்லாஹ் வசனத்தை இறங்கினான். யூசிக்குல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் என்ற வசனத்தை இறக்கியதன் மூலமாக பெண் குழந்தைகள் ஒரு பெண் மட்டுமே இருந்தால் அவளுக்கு சொத்தில் பாதியை கொடுக்கணும்,
ஒண்ணுக்கு மேல இருந்தா 2/3 மூணுல 2 பங்கு கொடுக்கணும். இப்ப 2 பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, கொடுக்கணும். மனைவிக்கு 8ல ஒரு பங்கு கொடுக்கணும். மீதி அவங்க அம்மா எடுத்துக்கிட்டோம். அந்த அம்மா 2 பேரையும் கூப்பிட்டு விட்டாங்க. சரதாஸ் நினைச்சாங்க, வாங்கன்னு கூப்பிட்டாங்க. இந்த பங்குகளை என்ன செய்யுங்க, 1/3 2/3 பெண்களுக்கு கொடுத்துருங்க. உங்க பிள்ளைகள் தானே, உன் அண்ணன் பிள்ளை தானே, அது உன் சகோதர பிள்ளைகள் தானே, அவர்களுக்கான ஹக்கு அது. அதாவது ஃபர்து, இந்த குர்ஆன்ல வந்து அல்லாஹ் தஆலா 6 ஃபர்துகளை கூறுறான். நீங்க பார்க்கலாம். அதாவது ஒரு 2ல ஒரு பங்கு நிஸ்பு, அதுல இருந்து பாதி, 4ல ஒரு பங்கு ருபு, 8ல ஒரு பங்கு சுமுன், அதுல பாதியா வரும். அதே மாதிரி 2/3 3ல 2 பங்கு, 3ல ஒரு பங்கு, 6ல ஒரு பங்கு. அப்ப 3ல 2 பங்கு, அதுல பாதி, 3ல ஒரு பங்கு, அதுல பாதி, 6ல ஒரு பங்கு சுதுஸ். இப்போ இந்த 6 ஃபர்துகளை அல்லாஹ் சொல்றான். இந்த 6 ஃபர்துகளையும் மிகப்பெரிய ஃபர்து எதுன்னா 2/3 சுலுசானி. இதை யாருக்கு அல்லாஹ் கொடுக்க சொல்றான்? 2 பொம்பளை பிள்ளைகளும் அதுக்கு மேல இருந்தா அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு தான் கிடைக்குது. அல்லது 2 சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு கிடைக்கும். இந்த அளவிற்கு பெண்களுக்கான மிகப்பெரிய உரிமையை கொடுக்க சொல்லி, மனைவிக்கும் 8ல் ஒரு பங்கு, பிள்ளைகள் இல்லைன்னா 4ல் ஒரு பங்கு என்ற அந்த விகிதத்தை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக இறக்கி வைத்து அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு விட்டு, இந்த சொத்தெல்லாம் இங்க கொடு, மீதி உள்ளதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்தாங்க. அப்ப எவ்வளவு பெரிய பங்களிப்பு அது வழங்கி இருக்கிறதுங்கிறத நீங்க பார்க்கணும். இப்ப இந்த கேட்ட கேள்விக்கு நான் பதிலுக்கு நான் வர்றேன். என்ன கேள்வியை நான் எழுப்பினேன் என்றால், ஆணுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு ஒரு பங்குன்னா உண்மையிலே யாருக்கு 2 பங்கு கொடுத்துருக்கணும்? பெண்ணுக்கு தான் 2 பங்கு கொடுக்கணும். ஆண் எப்படி சம்பாதிப்பான்? எப்படியும் வெளியில போயிடுவான். பலகீனமானது ஆனா பெண்ணா? பெண்ணு தானே. இப்ப பலகீனமானவர்களுக்கு நீங்கள் கூடுதலாக கொடுப்பீர்களா, பலமானவர்களுக்கு கூட கொடுப்பீங்களா? இந்த கேள்வி கேட்கும் போது படித்தவர்கள் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா அதுக்கு பின்னால என்ன செய்திகள் இருக்குங்கிறது பார்க்கறது இல்லை. சொன்னது இறை சட்டம், அது நிறை சட்டம், குறையில்லா சட்டம். அது அல்லாஹ்வுடைய சட்டத்துல என்னையாவது குறை வருமா? இறை சட்டத்தில் குறை இருக்குமா? பார்லிமெண்ட்ல ஒரு சட்டத்தை போடுறான், அடுத்த கவர்மெண்ட் வந்து அந்த சட்டத்தை மாத்துது. சட்டசபையில ஒரு சட்டத்தை கொண்டு வரலாம், அடுத்த கவர்மெண்ட் வந்து சட்டத்தை மாத்துது. அடுத்த கவர்மெண்ட் இல்ல, இவனே ஒரு சட்டத்தை போட்டுட்டு இவனே அடுத்த வருஷத்து சட்டத்தை மாத்துறான். இறை சட்டம் மாற்றப்படக்கூடியது அல்ல. அது மாற்றத்துக்குரிய சட்டத்தை அல்லாஹ் தரல, அது நிறைவான சட்டம். இப்ப என்ன கேள்வினா, பலகீனமான பெண்களுக்கு ஒரு பங்கும் பலமான ஆணுக்கு 2 பங்கும் கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று கேட்கும்போது, நம்ம சரியா தானே இருக்கு, நமக்கு சரியா படும். அது எதையுமே தமிழ் அழகா சொல்லுவாங்க இல்லையா, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர அறிந்து விசாரிப்பதே மெய் அப்படின்னு ஒரு மொழி இருக்கு. தமிழ் அழகான மொழி அது. கண்ணால பார்த்ததே பொய்யலாம், காதால கேட்டது கூட பொய்யாக ஆகிவிடலாம். தீர அறிந்து விசாரிக்கணும் அப்படிங்க குர்ஆன் அதான் சொல்லுது. நீ தீர விசாரிங்க அப்படின்னு. அது வேற ஒரு விஷயத்துல வருது. இப்ப ஒரு பெண் குழந்தை பிறகுது, ஒரு ஆண் குழந்தை பிறகுது. இந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்குரியது? தந்தைக்குரியது. அந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டியது யாருக்குரியது? தந்தைக்குரியது. உறைவிடம் கொடுக்க வேண்டியது யாருக்குரியது? தந்தைக்குரியது. உடைகள் கொடுப்பது யாருக்குரியது? தந்தைக்குரியது. அதே மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு நோய் நொம்பலம் ஏற்பட்டா அதுக்கு உண்டான சிகிச்சையில் பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்குரியது? தந்தைக்குரியது. எல்லாமே தந்தைக்கு தானே. அம்மாவுக்கு ஏதாவது செலவு இருக்கா? செலவெல்லாம் யாருக்கு? ஒரு ஆணுக்கு. செலவழிக்க வேண்டியது ஒரு ஆணுக்கு. இந்த பையன் பெருசாயிட்டான், வளர்ந்துட்டான், சம்பாதிக்கிறான், கல்யாணம் முடிச்சான், இங்க அவன் சம்பாதிச்சு போயிட்டே இருக்கிறான். இந்த பொண்ணு பெருசா வளர்ந்துருச்சு, கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? தந்தைக்கு தானே, அத்தாக்கு தானே. கல்யாணம் கட்டி கொடுக்குற, கல்யாணம் கட்டி முடித்ததற்கு பிறகு அந்த பெண்ணுக்கான உடை, உணவு, பாதுகாப்பு, செலவுகள் எல்லாம் யாருடையது? ஒரு கணவனுடையது, ஆணுக்கு தானே. செலவழிக்க வேண்டிய பொறுப்பை அல்லாஹ் இந்த குர்ஆன், ஹதீஸ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆணினுடைய தோளிலே சுமத்திருக்கிறார். செலவழிக்க வேண்டிய பொறுப்பு ஒரு ஆணுக்கு உரியது. அப்ப செலவழிக்க வேண்டியவனுக்கு செலவழிக்க வேண்டிய பொறுப்பு உள்ளவனுக்கு 2 பங்கு கொடுக்காம, செலவே இல்லாத ஒரு பெண்ணுக்கு 2 பங்கு?
நியாயம் இல்லையா? அப்படின்னு யோசிக்கணும். இன்னொன்று உங்களுக்கு சொன்னா நீங்க ஆச்சரியமா இருக்கும். பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறனால கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த செய்தி, ஆனா உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு. ஒரு நல்ல பையன் ஜாப் தேடிட்டு இருக்கிறான், படிச்சிருக்கிறான், ஆனா நல்ல ஜாப் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இருக்கு. ஒரு பெண் வீட்டுக்காரங்க பாக்குறாங்க, இந்த பையன் நல்ல பையனா இருக்கிறான், நல்ல குடும்பத்து பையன், நல்ல ஒழுக்கம், நல்ல நேர்மையான பையன், பண்பான ஒழுக்கமான பையனா இருக்கான், படிச்சிருக்கிறான், ஆனா ஜாப் இல்லை, கொஞ்சம் குடும்பம் கஷ்டப்பட்ட குடும்பம், பரவாயில்ல நம்ம கை தூக்கி விடுவோம் அப்படிங்கிற ஒரு பையன் நல்ல பையனா இருக்கான். மெயின் அதுதானே பார்க்கணும். எனக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டான், கல்யாணம் முடிஞ்சது, இவருக்கு ஜாப் இல்லை, இவருக்கு ஜாப் கிடையாது, ஜாப் ட்ரை பண்ற, ஒரு வருஷம் ஜாப் ட்ரை பண்ணி என்ன செஞ்சுட்டாரு, ஜாப் கிடைச்சது, அல்ஹம்துலில்லாஹ், இப்ப ஜாப்ல இருக்கிறார். இந்த ஒரு வருஷம் வரைக்கும் அவருக்கு மனைவிக்கு காசு கொடுத்துருப்பாரா? ஜாப் இல்லையே, கையில காசு இல்லை, யாரு செலவழிச்சா? மனைவி தான் செலவழிக்கிறான். அவன் வசதி உள்ளவளா இருக்கிறான், அவன் வசதி உள்ளவளா இருக்கிறான், அவன் செலவழிக்கிறான். இந்த ஷரியாவினுடைய சட்டம் எவ்வளவு அழகானது என்பதை நீங்கள் பாருங்கள். பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பானது என்பதை நீங்கள் உணருங்கள். அப்போ ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட அவளுக்கு ஒரு 20,000 செலவு வந்திருக்கு. அந்த குடும்பத்துல கணவனுக்கு மனைவி சேர்த்து ஒரு 20,000. அவருக்கு தனி வீடு கொடுத்துட்டாங்க, கரண்ட் பில் அது இப்ப எக்கச்சக்கமா கரண்ட் பில்லாம் ஏறி போயிருக்கும். அவளுக்கு நிறைய யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி எப்படி வந்திருக்கு, பறக்கத்தா வருது, எல்லாம் எகிருது பில்லு. யாரையும் குறை சொல்றதுக்கெல்லாம் இல்ல, ஏமாறக்கூடியவர்கள் ஏமாத்திட்டே இருப்பாங்க அப்படிங்கறத சொல்ல மறுக்க முடியாது. எக்கச்சக்கமா பில் ஏறி போயிடுச்சு. ஹை அருமையானவர்களே, இப்ப கரண்ட் பில் இருக்குது, வாட்டர் பில் இருக்குது, வீட்டினுடைய இதுகள் இருக்கு, இப்ப சாப்பாடு செலவு எல்லாம் இருக்குன்னு வைங்க. இதுக்காக ஒரு மாச செலவு 20,000 வருதுன்னு வைங்க. இப்ப ஒரு வருஷ காலமாக இந்த 20,000 யார் கொடுத்திருக்கிறா? மனைவி தான் கொடுத்திருக்கிறா. அவளுக்கு சேர்த்துதான் செலவு, அவளுக்கு சேர்த்துதான் அவளுக்கான செலவு, கணவனுக்கான செலவு, ரெண்டு பேரும் வசிக்கக்கூடிய வீடு, குழந்தைகள் பிறந்தா அந்த செலவு பின்னால. இப்ப ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். அப்போ ஒரு வருஷத்துல எவ்வளவு செலவழிச்சிருக்கிறான்? 2,40,000 செலவழிச்சிருக்கிறான். ஒரு மாசம் 20,000 வாங்கும் போது 2,40,000 குறைய 2 லட்சம் செலவழிச்சிருக்கிறான். இப்ப அவனுக்கு ஜாப், நல்ல ஜாப் அமைஞ்சிருச்சு. இது என்ன தெரியுமா? கொடுக்க வேண்டியது அவன் தானே, கொடுக்கல, இவன் செலவழிச்சிருக்கிறான். கொடுக்க வேண்டிய அந்த செலவு அவருடைய திம்மத்தில் பொறுப்பில் இருக்கும் என்று ஃபுகாஹாக்கள் எழுதுறாங்க. இப்ப சம்பாதிச்சிட்டா இல்ல, இவன் மாசம் என்ன செய்யறான்? 50,000 சம்பாதிக்கிறான். 50,000 சம்பாதிக்கிறானா, 20,000 வீட்டு செலவு, 20,000 ஏற்கனவே அவன் வாங்கியிருக்கிறான் பாருங்க, மாசம் மாசம் அவளுக்கு கொடுக்கணும். அவ வேணான்னு சொன்னா பரவாயில்ல, நம்ம தாய்மார்கள் சகோதரிகள் வேணான்னு சொல்லிடுவாங்க, இன்ஷா அல்லாஹ். இல்ல அதை நீங்களே வச்சுக்கங்க, நாளைக்கு குழந்தைகள் பிறந்தா நம்ம எதுல ஒரு டெபாசிட் பண்ணுவோம், சேமிப்புல வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவள் கேட்டால் கொடுப்பது இந்த கணவனுடைய கடமை என்று ஃபுகாஹாக்கள் எழுதுறாங்க. ஏன்னா அவன் கடமை அல்ல அது, அவன் செலவழிக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? ஒரு ஆணினுடையது இல்லையா? ஒண்ணு தந்தையாக இருக்கிறான், அது கணவனாக இருக்கிறான், அது சகோதரனாக இருக்கிறான். அவங்க மேல அந்த பொறுப்புகளை, அந்த சுமை இருப்பதின் காரணத்தினால் அவர்களுக்கு 2 பங்கு வழங்கப்படுகிறது என்ற இந்த நிதர்சனமான உண்மையை மக்கள் மத்தியில கொண்டு செல்வதில்லை. மக்கள் மத்தியில அதை கொண்டு செல்வதில்லை. பாத்தீங்கன்னா ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு. இந்த மாதிரி பேசியே இந்த சமூகத்தில் கலக்கத்தையும் குழப்பத்தையும் இஸ்லாத்தின் மீது தப்பான அபிப்பிராயத்தையும் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரை யூதர்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பான். அவன மாதிரி கெடுதல் புத்தி உள்ள உலகத்துல யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. உதாரணத்திற்கு நீங்க இந்த செய்தியை விட்டு நான் ஒரு காரணத்திற்காக நான் இந்த யூதர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்துல இப்னு சபா, இவன் ஒரு பெரிய இவன் யூதன் தன்னை ஒரு முஸ்லீமாக காட்டிக்கொண்டான். ஆனா லேசானவன் இல்ல, குர்ஆன் அவ்வளவு மனப்பாடம், ஹதீதுகளை பூந்து விடாம நிறைய ஹதீதுகளை படிச்சு வச்சிருந்தான், நிறைய செய்திகளை படிச்சு வச்சிருந்தான், வரலாறுகளை படித்து வைத்திருந்தான். நம்ம பெரும்பெரும் உலமாக்களுக்கு தெரியாதுன்னா அவன் அதுக்குண்டாகவே உருவாக்கப்பட்டவன். அந்த காலத்திலேயே இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எந்த காலத்துல இருந்து? ஈசா நபி காலத்திலேயே இதை செஞ்சுட்டு இருக்கான் யூதன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் உடைய காலத்திலேயே இந்த பிரச்சனைகள் ஆரம்பித்து விட்டது.
தனி வரலாறாக அமையும். இன்னைக்கு பவுல் அப்படி பேசுவாங்க பாருங்க, கிறிஸ்டியனிஸ் இந்த பவுல் அப்படிங்கிறது நிறைய இந்த பைபிள்ல மாற்றத்தை கொண்டு வந்து இந்த பவுல் அப்படிங்கிறவர் தான். அவர் யார்? ஒரு யூதன். அது ஏன் நடந்தது என்பதெல்லாம் அந்த வரலாற்றை நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த யூதன் என்ன செஞ்சான் அப்படின்னா, அவன் நிறைய படிச்சுட்டு தன்னை ஒரு பேரறிஞனாக முஸ்லிம்கள் மத்தியில காட்டி ஒரு பெரிய இமாமாக, ஒரு பெரிய பெரிய அல்லாமாவாக காட்டினான். மிஸ்ர்ல பெரிய கூட்டம் அவனுக்கு பின்னால சேர்ந்தது. நம்ம மக்கள்னா யாருன்னாலும் கூட்டம் சேர்ந்துருமே, அடிப்படை என்னன்னு பார்க்க மாட்டாங்க. நம்ம மக்கள் அவங்களுக்கு பின்னால ஒரு கூட்டம் அன்றைய காலத்துலயும் போனாங்க. ஒரு கூட்டம், ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்தது. எப்படி பத்தியா, பெரிய தலைவர் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் போயிடுச்சு. அருமையான பெருமக்களே, அவன் பேசுற பேச்சுல ஒண்ணு பாருங்க. அவன் மக்கள்கிட்ட கேட்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வருவாங்களா? உலமாக்கள்லாம் இருக்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி வருவாங்களா? வருவாங்க. வருவாங்க தானே? ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வருவாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்களா? வரமாட்டாங்க. இந்த உலகத்துல ஆகிரத்துல வேற விஷயம். இந்த உலகத்திலே, இந்த உலகம் அழிவதற்கு முன்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்களா? வரமாட்டாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்களா? வரமாட்டாங்க. பிழை. வருவாங்க, வருவாங்க. எல்லாம் திகைச்சு போயிட்டாங்க. எப்படிப்பா வருவாங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னு இவங்க பெரிய அல்லாமாவை தான் வச்சிருக்காங்க. மக்கள் எல்லாம் கேட்கறாங்க, அறிஞர்கள் கேட்கறாங்க. இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராத்துக இலா மஅத். குர்ஆனை உங்கள் மீது இறக்கி அல்லாஹ் உங்களை திருப்பி கொண்டு வருவான். லராத்துக இலா மஅத் அப்படிங்கிற விளக்கத்தை அவனுடைய ஸ்டைல்ல சொன்னோடனே மக்கள் அப்படியே ஆர்ப்பரிச்சிட்டாங்க. அது எதுக்கு சொல்லப்பட்ட வசனம்? மக்காவை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு போயிட்டாங்க. காபாவை பார்க்கணுங்கிற ஆவலும் ஆர்வமும் ஆசையும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வில நிறைய இருந்தது. அதை அல்லாஹ் அல்ல ராத்துக இலா மஅத், திருப்பி அங்க உங்களை கொண்டு வருவான் அப்படிங்கிறத இவன் இந்த உலகத்துக்கே கொண்டு வருவான் அப்படின்னு அர்த்தத்தை கொடுத்தான். ஆனா கேட்கறதுக்கு அது அழகாக இருக்கும். இந்த மாதிரி விளக்கம் கொடுப்பதில், இந்த மாதிரி விளக்கங்களை செய்வதில், தகுதித்தம் செய்வதில் தலை சிறந்தவர்கள் யூதர்கள். இந்த ஜூஸ் இருக்கிறான லேசான ஆளிகள், லேசா அவனை மதிப்பிட முடியாது. அவனோட வேலையே இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறவன் தான். எனவே அவர்கள் தான் இந்த முஸ்லிம்களுக்கு பாத்தீங்கன்னா, ஆணுக்கு 2 பங்கு, பெண்ணுக்கு 1 பங்கு, பெண்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுது. நீ உரிமையை கொடுக்கிறது இல்லையே, உரிமையை கொடுக்கறதையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு வராங்க. மதீனா ஷரீஃபுக்கு வந்துட்டாங்க. அந்த மதீனா ஷரீஃபுக்கு வர்றதுக்கு முன்னால அங்க அரபுகளும் இருக்கிறாங்க. அவுஸ் ஹஸ்ரஜ் அவங்க வந்து அரபுகள். அதெல்லாம் பெரிய கூட்டம், பல கூட்டங்கள் இருந்து பனு நுகைர், பனு குறைவா, இதெல்லாம் யூதர்கள். இப்படி நிறைய கூட்டங்கள் அங்க வசிச்சு வந்தாங்க. எல்லாம் கௌமா தான் வசிப்பாங்க. அரபுகளினுடைய அந்த வழக்கம், அந்த யூதர்களுடைய வழக்கம் அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க. காபிலா காபிலாவா என்ன செய்வாங்க, கபீலா கபீலாவாக இருப்பாங்க, கூட்டம் கூட்டமாக குடும்பமாக இருப்பாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பிறகு சில சட்ட திட்டங்களை, நடைமுறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வர்றாங்க. இஸ்லாமிய நடைமுறைகளை அமல்படுத்துறாங்க. அப்படி அமல்படுத்திக்கிட்டு இருக்கும் போது சஹாபிகள் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கள் பெண்கள், ஏன்னா இவங்க இந்த ஹவுஸ் ஹஸ்ரஜ் இந்த அரபுகள்லாம் வந்து அவங்க வந்து யூதர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவங்க, வேதம் கொடுக்கப்பட்டவங்க. ஏதாவது விளக்கம் தேவைன்னா இந்த ஹவுஸ் ஹஸ்ரஜ் யார்கிட்ட போய் கேட்பாங்க? இந்த யூதர்கிட்ட தான் போய் கேட்பாங்க. பனு நுகைர், பனு குறைவா இந்த கூட்டத்தார்ட்ட போய் தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்க படிச்சவங்க. ஆனா படிச்சு இந்த ஹவுஸ் ஹஸ்ரஜ் ஏன்னா விவசாயிகள், பெரும்பாலும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. தொழில்துறைகளில் கூட பெருசா என்ன செய்யறது, வியாபாரத்துல இல்ல, விவசாயத்திலே இருந்தாங்க. அதனால படிப்பறிவு பெருசாக இவர்கள்ட்ட இல்ல. இவர்களுடைய சிந்தனையில் பெரும் அறிவாளிகள், பெரும் ஞானிகள் என்ற எண்ணத்தை அவர்கள் போட்டு வச்சிருந்தாங்க. இந்த யூதர்கள் போட்டு வச்சது மாத்திரமல்ல, பொருளாதாரத்தை அவர்கள் தங்கள் கையில வச்சுக்கிட்டாங்க. அவர்கள் தங்களுடைய கையில தான் வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைச்சாங்கன்னு வைங்க. மதீனா ஷரீஃப் வந்தோடனே முதலாவது பள்ளிவாசலை கட்டினாங்க, கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொன்னாங்க? சந்தை மயப்படுத்தல். இன்னைக்கு அந்த உழவர் சந்தைன்னு வச்சிருக்காங்கல்ல,
இந்த உழவர் சந்தை முதலாக கொண்டு வந்தது சரதாரிசம் தெரியுமா உங்களுக்கு? அவங்க கேட்டாங்க, ஹவுஸ் சர்ஜன் கூட கேட்டாங்க, என்னப்பா இந்த நிலம் இருக்கே விவசாயம் நீங்க பண்றீங்களே அந்த நிலம் யாருடையதுன்னு கேட்டாங்க. நியாயமே எங்களுடையது. விவசாய பொருள் யாருடையது? எங்களுடையது. அதற்கான கருவிகள் மண்வெட்டி அது இது மண்வெட்டிலாம் வச்சிருப்பாங்க இல்ல, கடப்பாறை கோடை, இதெல்லாம் யாருடையது? உங்களுடைய, எங்களுடையது. சரி, என்ன பண்றீங்க? அதை வந்து விவசாயத்தில் வரக்கூடிய அந்த பொருட்களை, பேரிச்சம்பழமா இருக்கட்டும், கோதுமையா இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், இந்த திராட்சையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இந்த விவசாய பொருட்களை எல்லாம் நீங்க என்ன செய்றீங்க? நாங்க பண குறைவாக கொடுத்துருவோம், மொத்தமா வாங்கிடுவோம். அதானி அம்பானி, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தமாஷ் சொல்லல சகோதரர்களே, இது அன்னைக்கே நடந்தது. விவசாய பொருட்களை எல்லாம் யாருக்கு கொடுக்கணும்? அதானி அம்பானிட்ட கொடுக்கணும். அன்னைக்கு யூதர்கள் பண குறைவா பணு நோயாளர் அவங்க தான் அதானி அம்பானியா இருந்தாங்க. அவங்ககிட்ட கொண்டு ஒப்படைக்க சொன்னாங்க. அவனுக்கு ஒப்படைப்பாங்க. ஏன்னா ஒரு ரெடி கேஷ் கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு 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 பேரிச்சம்பழம் இருக்குன்னு வைங்க, ஒரு 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 வகையான பேரிச்சம்பழம். இதுக்கு வந்து அன்னைக்கு வசதி அதுல பல பேர்கள் இருக்கு, விஸ்து அப்படின்னு. ஒரு கிலோன்னு நமக்கு தெரியலமா வச்சுக்கிறோம். ஒரு 10 கிலோ, ஒரு 10 கிலோன்றது ஒரு 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 எடை. இந்த 10 கிலோவுக்கு எவ்வளவு? அப்ப அவங்க விலையை நிர்ணயிக்கிறது யார்? விலையை நிர்ணயிப்பான்? பணம் குறைவாக நிர்ணயிப்பான். விலையை நிர்ணயிக்கிறது யார் நிர்ணயிக்கணும்? விவசாயி நிர்ணயிக்கணும். என் பிள்ளைக்கு நான் தானே பேர் வைக்கணும், நீ என்ன பேர் வைக்கிறது? என் பிள்ளைக்கு யார் பேர் வைக்கணும்? நான் பேர் வைக்கணும், நீ என்ன பேர் வைக்கிறது? என்னுடைய பொருளுக்கான விலையை நான் நிர்ணயிக்கணும், நீ என்ன நிர்ணயிக்கிறது? அப்ப பணம் குறைவாக என்ன செஞ்சாங்க? அந்த மாதிரி அவங்க விலையை நிர்ணயிச்சாங்க. பனு நுதைர் விலையை நிர்ணயிச்சாங்க. 10 கிலோவுக்கு 50 திர்ஹம். கையில கேஷ் கொடுத்த உடனே இந்த ரெடி கேஷ்ங்கும் போது சில பேர் வீழ்த்துவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கையில உடனே காசு கிடைக்குது அப்படின்னு. இது இயல்பு. இது சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகக்கூடிய விஷயம் தான். இது இயல்பான ஒரு விஷயம். அந்த வகையில 50 அப்படிங்கும் போது அவங்க 200 500 1000 கிலோக்குள்ள கொண்டு வருவாங்க. காசு உடனே கடையில் கொடுத்துருவாங்க. இதை இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? பணு குறைவாக பணு நுழைவுகள் அதை அப்பொழுதே ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி அழகுபடுத்தி ஒழுங்கான ஒரு பேக்கிங் வச்சு அதை கொண்டு வந்து விற்பாங்க. நீங்க பாருங்க, நீங்க அம்பானி அதானி கடைகள் ரிலையன்ஸ் அது இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அவன்கிட்ட தானே. சரதாரசன் கேட்டாங்க, நிலம் உங்களுடையது, விவசாய பொருள் உங்களுடையது, அதற்கான கருவிகள் உங்களுடையது, உழைப்பு உங்களுடையது, நீங்க கொண்டு போய் அந்த பொருளை ஏன் அவன்கிட்ட கொடுக்குறீங்க? இன்னும் சேர்ந்து தெரியல. அப்படியே பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஒரு பழக்கப்பட்டுட்டா அது அப்படியே அந்த பழக்கத்திலேயே வந்துடும். வாழையடி வாழையாக அது அப்படி வந்திருக்கிறாங்க. நீங்க ஏன் என்ன அப்படி ஒரு ஒப்பந்தம் நீங்க போட்டு இருக்கிறீங்களா? அப்படிதான் கொடுக்கணும் இல்ல, ஏன் கொடுக்குறீங்க? சரி, நீங்க எத்தனை ரூபாய்க்கு கொடுக்குறீங்க? 50 திரகத்துக்கு கொடுக்குறீங்களா? ஆமா, 50 திரகத்துக்கு கொடுக்குறோம். அதே பொருளை நீங்க அவங்க கடையில போய் எவ்வளவு வாங்குறீங்க? அந்த பொருளை நீங்களே எவ்வளவு வாங்குறீங்க? 200 திரகத்துக்கு வாங்குறீங்க. யோசிக்கிறாங்க சாமிகள், யோசிக்க. ஆமா, அது ஒரு டிசைன் பண்ணி வெளியில வரும்போது ஏசியில இருக்குது. அதே முருங்கைக்காய் தான் தெருவில் போட்டு விற்கிறார். 4 முருங்கைக்காய் 10 ரூபா அப்படிங்கிறான்னு வச்சுக்கோங்க. இதே 4 முருங்கைக்காய் நீங்க ரிலையன்ஸ் போய் 10 ரூபாய்க்கு நீங்க வாங்குவீங்களா? என்ன பாட்டி 10 ரூபா சொல்ற, 5 ரூபா தானே, அவன் 4 ரூபாய்க்கு விற்கிறான், நீங்க 5 ரூபாய்க்கு தான் அப்படின்னு நம்ம பேரம் பேசுறோம். அவன் 40 ரூபா போட்டு விற்கிறான், ஏசியில வச்சிருக்கிறான், வாங்கிட்டு வந்துடும். ஏதாவது பேரம் பேசுவோமா? ஃபிக்ஸட் பிரைஸ். அது ஒரு அழகு, அது ஒரு ஸ்டைல். இதெல்லாம் வந்து நம்முடைய மூளை செலவி செய்வது. இதெல்லாம் இதைத்தான் அவன் செஞ்சான், அவன் தான் இவன் செய்யறான். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இனிமேல் நீங்கள் விவசாயத்தில் இருந்து கொண்டு வரக்கூடிய பொருட்களை நீங்களே நேரடியாக சந்தையில வித்துருங்கன்னா. சந்தைமயப்படுத்தினா அரண்டுட்டான். பொருளாதாரத்தில் கை வைக்கிறது பெரிய விஷயமா இல்லையா? அரண்டு போயிட்டாங்க, திடுக்கிட்டாங்க. அப்படியே பணுக்கெல்லாம் பணு நுழையலாம். ஒரு வருஷ காலத்திலேயே வசதி உடையவர்களான சாமிகள் மாறினாங்க, அன்சாரிகள்லாம். அல்லாஹ் அதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னை கொண்டு அல்லாஹ் உங்களை வசதியானவர்களாக ஆக்கவில்லையா? ஒரு கட்டத்தில் கேட்கிறாங்க ஒரு பிரச்சனையில, அகனாகுமுல்லாஹ் பி, என்னை கொண்டு அல்லாஹ் உங்களை வசதி உடையவர்களாக ஆக்கவில்லையான்னு கேட்டான். ஒரு கட்டத்தில் கேட்கிறாங்க. அது ஒரு சூழல் தனி வரல. ஆக முழுக்க முழுக்க இந்த யூதர்களையே நம்பி இருந்தாங்க. அவன் நம்பிக்கை மோசடியானன் என்பதை ஸல்லல்லாஹு தெளிவுபடுத்தினான்.
தெரியப்படுத்திட்டு இப்ப அவங்க வந்து கேட்கறாங்க. நான் செய்திக்கு வரேன், இப்பதான் செய்தி. ஏன்னா யூதர்கள் யார் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொன்னேன். அதெல்லாம் கண்டிப்பா தெரியணும், அது வாஜிபு. வாஜிபு. ஒரு தொழுகையை பற்றி நம்ம தெரியறது வாஜிபு மாதிரி இந்த யூதரை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதனால இந்த சமுதாயம் சிக்கி சில்லாடுது. அரபகம்லாம் இன்னைக்கு அவனுக்கு பின்னால போய்க்கிறதுக்கு காரணம் அதுதான். என்ன எவ்வளவு கேவலமானது. நம்ம மக்களை அடிச்சு நோக்கிறோம் பலஸ்தீன்ல. குரல் கொடுக்குதா? எத்தனை நாடுகள் இருக்கிறது? சவுதி இல்லையா? ஜோர்டான் இல்லையா? ஈஜிப்ட் இல்லையா? உகாண்டா இல்லையா? எத்தனை நாடுகள் சுத்தி இருக்குது. யுஏஇ இல்லையா? கத்தார் இல்லையா? குவைத் இல்லையா? எத்தனை நாடுகள். சும்மா சொல்லுமா அவ்வளவு பேரும் காரி துப்புனா வெள்ளம் வந்துடும். அந்த நாடு வெள்ளத்தில் அழிஞ்சு போயிடுது. ஒரு குட்டி நாடு உட்கார்ந்து இவ்வளவு அசிங்கப்படுத்துறது இல்லையா? அநியாயம் செய்யலையா? யூதர்களை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு புரிய வேணாமா? இப்போ வந்து கேட்டாங்க, யாரும் சொல்றதா? நாங்க எங்க வீட்டுல வந்து பெண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் வந்து இந்த மென்சஸ் ஹைதுடைய காலம், மாதவுடைய காலம் ஏற்பட்டால் நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா அவங்கள நாங்க ஒதுக்கி வச்சிருவோம். அவங்கள்ட்ட சரியா பேச கூட நாங்க மாட்டோம். அவங்களுக்கு தனி பாத்திரம், அந்த மென்சஸ் டைம்ல அவங்க தனி பாத்திரம், தனி ட்ரெஸ், தனி இடம் எல்லாம் ஒதுக்கிறோம். அவங்கள நாங்க தொட மாட்டோம். இது எப்படி படிச்சீங்க? யூதர்கள் அவங்களுடைய கொள்கையும் அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல, ஒன்றாக சாப்பிடுங்கள், ஒன்றாக குடியுங்கள். நீங்கள் குடிக்கிற பாத்திரத்தை அவர்கள் பயன்படுத்தட்டும். நீங்கள் படுக்கும் விருப்பிலே அவர்கள் படுத்து உறங்கட்டும். அவர்களோடு ஒன்றாக இருங்கள். அவர்களை தொட்டு பேசுங்கள். உங்களுடைய மனைவிகளை, உங்களுடைய பிள்ளைகளை தடவுங்கள். அவருடைய தலையை தடவுங்கள். அவர்களோடு தொட்டு பேசுங்கள். உங்கள் மனைவிகளோடு நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். உடலுறவு மாத்திரம் கொள்ளாதீர்கள் என்ன. அதை தவிர்த்து எல்லாமே உங்களுக்கு எல்லா காலங்களிலும் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி நீங்க இருங்க என்று இருட்டவே இருந்து பெண்களை வெளியில கொண்டு வந்தான். ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயிட்ட கேக்குறாங்க, ஆயிஷா அந்த முஸல்லாவை எடுத்துட்டாங்கன்னு கேக்குறாங்க. அவங்க எடுத்து கொடுக்கல. காரணம் அவங்க ஹைவா இருக்கிறாங்க, மென்சஸ் பீரியட்ல இருக்கிறாங்க. அந்த ஃபிஸ்டி ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, அந்த ஃபிஸ்டி நீங்க ஹைதா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஆமா நாயகமே, லைஸ ஃபீ யதிகி நிஃபாஸ், உன் கையில இல்ல நிஃபாஸ், ஹைதோ கையிலே இருக்குது, எடுத்து தாங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னுடைய தலையை வாங்கணும்னு சொன்னாங்க. தலையை கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி இருக்கும். அவங்க என்ன செஞ்சாங்க? தலையை வாங்க விட சொன்னாங்க. நாயகமே எப்படி அப்படி. ஒரு கட்டத்துல வந்து ஒரு பெண்மணி பிந்தைய காலத்துல சஹாபிகளுடைய காலம், நிறைவுடைய கடை காலம், இமாமுல் ஆதம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லாஹ் அவங்க வந்து இந்த இல்முல் கலாம்ல இருக்கிறாங்க. அவங்க ஃபிக்ஹ்ல ஆரம்பத்துல இல்ல, இல்முல் கலாம்ல இருந்தாங்க. பள்ளிவாசல்ல பாடங்கள் நடந்துட்டு இருக்கும். ஒரு பக்கத்துல ஃபிக்ஹுடைய பாடம் நடக்கும். அப்போ ஒரு பெண்மணி வந்தாங்க. ஒரு பெண்மணி வந்து ஒரு உஸ்தாதிட்ட கேக்குறாங்க. அந்த இல்முல் கலாம் நடந்த அந்த பாடம் நடத்தக்கூடிய உஸ்தாதிட்ட கேக்குறாங்க, ஒரு பெண் மௌத்தாயிட்டாங்க, சரி அந்த பெண்ணை குளிப்பாட்டக்கூடிய சில பேர் தான் இருக்கிறாங்க அந்த பகுதியில, சரி அந்த பெண் வந்து முக்கியமான ஒரு தலைமை பெண் இருக்கிறாங்க, அவங்க தான் அழகா குளிப்பாட்டுவாங்க, சரி பெண்ண அவங்க நீங்க ஹைமா இருக்கிறாங்க, அவங்க குளிப்பாட்டலாமா? இஸ்லாத்துல தாங்க இப்படிலாம் சட்டங்கள் இருக்கு. ஒரு ஒழுங்குமுறை, கட்டுப்பாடு, இப்படிதான் சம்பாதிக்கணும், இப்படிதான் செலவழிக்கணும், இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் டாய்லெட்டுக்கு போகணும், இப்படிதான் சட்டை அணியணும், இப்படிதான் பேண்ட் அணியணும், இப்படிதான் புடவை அணியணும், இப்படிதான் செருப்பு அணியணும் என்று எல்லாமே இஸ்லாத்துல மட்டும்தான் இருக்கு. வேற எங்கேயாவது நீங்க பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் சொல்லி தந்தான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி என் ஹபீப் இடத்துல இருக்குதுங்கறான் அல்லாஹ். அப்ப எல்லாமே இப்படி இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவங்க என்ன கேக்குறாங்க, உன்னுடைய கையிலயா அது இருக்கு? ஆயிஷா நாயிட்ட கேக்குறாங்க, உங்க கையிலயா அது இருக்கு, நிவாஸ் இருக்குது, எடுத்து தாண்டி கேக்குறாங்க. எடுத்து கொடுக்குறாங்க, தலையை கொடுக்குறாங்க, தலையில வாங்குறாங்க. அப்ப அந்த பெண்மணி வந்து கேக்குறாங்க, அந்த இல்முல் கலாம் நடத்தினுடைய உஸ்தாத்ல வந்து ஒரு பெண் மௌத்தாயிட்டாங்க, அந்த பெண்ணை குளிப்பாட்டக்கூடிய பெண்மணி ஹைதோட இருக்கிறாங்க, அவங்க குளிப்பாட்டலாமா? எப்படிலாம் கேள்வி பாருங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. அவங்க சொன்னாங்க, அங்க ஒரு உஸ்தாத் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க ஃபிக்ஹ் நடத்துறவங்க, ஃபிக்ஹ் நடத்திருக்கிறாங்க. ஹதீஸ் கடை வருவதற்கு முன்
முன்பாகவே ஃபிக்ஹுக்கள வந்துருச்சு. நீங்க ஹதீஸ் எந்த கிதாபை நீங்க புகாரியிலிருந்து எந்த கிதாபை நீங்க எடுத்து பார்த்தாலும் ஃபிக்ஹுடைய பேட்டர்ன்ல தான் இருக்கும். பாருங்க, உஸ்ருடைய பாடம், மௌதுடைய பாடம் இப்படி தான் வரும். ஃபிக்ஹுடைய அடிப்படையில தான் பாடங்கள் அமைஞ்சிருக்கும். அப்ப அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு இவங்க சொன்னாங்க. இவங்க போய் சொல்லிட்டு சொல்றாங்க, அந்தாமா அந்த கேள்வியை அவங்க கேட்டு அவங்க பதில் சொன்னா அந்த பதில் என்ன பதில் சொன்னாங்கிறது எங்களை வந்து சொல்லிட்டு போங்க. அந்த பொண்ணு போனாங்க, அந்த பொம்பளை போனாங்க, போய் என்ன கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்ட போது குளிப்பாட்டனா ஸ்பாட்லயே பதில் சொன்னாங்க. தாராளமா குளிப்பாட்டனா, ஒரு ஹைதரா இருக்கக்கூடிய பெண்மணி ஒரு பெண் ஜனாசாவை குளிப்பாட்ட முடியும், ஜாயிஸ் ஆகுமானது என்று அறிவிச்சாங்க. அந்த பெண்ணை என்ன செஞ்சாங்க, சொல்லிட்டு போனாங்க. கேட்டேன், கூடுன்னு சொல்லிட்டாங்க. விளக்கம்லாம் சொல்லல, அவங்க விளக்கம்லாம் கேட்கிறாரு இல்லை. ஒரு பெண் அவளுக்கு கூடுமா கூடாதான் தெரியும், கூடும், சப்ஜெக்ட் முடிஞ்சது, அவங்க போயிட்டாங்க. ஒரு பெரிய இமாம் சொல்லிட்டாங்க, ஒரு பெரிய அறிஞர் சொல்லிட்டாங்க என்று போய் அவங்க என்ன செஞ்சாங்க, சப்ஜெக்ட் அதை முடிக்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, இந்த இல்முல் கலாம்ல அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய உஸ்தாத் அவங்க எழுந்து போனாங்க. இமாமுல அவங்க போறாங்கன்னா போய் கேட்டாங்க, நீ இப்படி சொன்னீங்களே எப்படி அப்படிங்கும்போது, நீங்கெல்லாம் பல தடவை சொல்லக்கூடிய ஹதீதுகள் தானே, என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகி இடத்துல முஸல்லாவை எடுத்து கேட்குறாங்க, சஜாதாவை எடுத்து கேட்ட பொழுது அவங்க கொஞ்சம் யோசிச்சாங்க. நீங்க ஹைதாவா இருக்குன்னு கேட்டீங்க, ஆமாண்டாங்க. உங்க கையிலேயே ஹைது இருக்குது, எடுத்துட்டாங்க சொன்னாங்க, தரவாரி விட்டாங்க. அதெல்லாம் நீங்களும் அறிவிக்கிறீங்களா? ஆமா. அப்போ கையில ஹைது இல்லை தானே. அப்ப அவங்க என்ன செய்யலாம், ஒரு பொருளை ரசூலுக்கு எடுத்து கொடுக்கலாம், ரசூலையே தொடலாம் என்று வரும் பொழுது ஒரு ஜனாதாவை தொட்டால் என்னன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே தொட முடியும் என்று வரும் பொழுது, அப்படின்னா உலகத்திலேயே மிக 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 புனிதம் ரசூல் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை விட தாண்டி ஒரு புனிதம் இருக்குதா? அவங்களையே தொடலாம் என்று வரும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பை, ஒரு மரியாதை, ஒரு கௌரவத்தை தந்தாங்க. கடந்த காலங்களில் அரபுகள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அரபு காலத்துல இந்த மாதிரி ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கா. இன்னைக்கு கூட பல இடங்கள் அது இருக்கு. பெண்கள் வந்து இந்த மாதிரி துப்புரவு இல்லாம இருந்தா அவங்களை ஒதுக்கி வைக்கிறது பல சமூகத்திடத்துல இருக்கு. நம்ம அதை விமர்சிக்க போகல. ஆனால் முஸ்லிம் இஸ்லாம் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு தந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு தந்தாங்க நீங்க பாருங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரதுக்கு முன்னால ஒரு பெண் இறந்துட்டா, ஒரு ஆண் இறந்துட்டா, கணவன் இறந்துட்டான்னு வைங்க, இந்த பெண் என்ன செய்யணும், இதா இருக்கணும். எவ்வளவு நாள் இருந்தா தெரியுமா? ஒரு வருஷம் இதா இருக்கணும். நமக்கு 4 மாசம் 40 அஷ்ஹுரி வ அஷ்ரா, 4 மாசம் 10 நாள். சரி, இந்த 4 மாசம் 10 நாள் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுல நீங்க உள்ள போய் பார்த்தா அது எவ்வளவு பெண்களுக்கான ஒரு பாதுகாப்புங்கிறது தனி சப்ஜெக்ட். அது நான் அதுக்குள்ள போக முடியல, நான் நேரத்துக்கு முடிக்கணும். அருமையானவர்களே, அந்த காலத்துல ஒரு வருஷம் என்ன செய்யணும், இருக்கணும். இந்த ஒரு வருஷம் எப்படி தெரியுமா, ஒரு தனி அறையில கொடுத்துருவாங்க. அந்த அறையை விட்டு வெளியில வரக்கூடாது. அந்த அறையில இன்னொரு பகுதி இருக்கும், அங்கதான் டாய்லெட் போகணும், அங்கே கிளீன் பண்ணிக்கணும். நான் சொன்ன துர்வாடி அப்படி விஷயம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்க குளிக்க கூடாது, ஒரு வருஷம் குளிக்க கூடாது. ஒரு வருஷம் உள்ள போகும்போது எந்த ட்ரெஸ்ஸோட போனாங்களோ அந்த ட்ரெஸ்ஸோடயே வெளியில வரும். வரலாற்றுல எழுதுறாங்க, சில பொழுது அந்த வெளியில வரும் பொழுது அவ்வளவு பெரிய துர்வாடையோட வருவான். ஒரு வருஷம் கழிச்சு வெளியில வரும்போது துர்வாடைன்னு அப்படி ஒரு துர்வாடை, நிறைய பேர் இறந்து போயிடுவான். அவங்களுடைய வாடையை அவங்க சுமக்க முடியாமல் இறந்து போயிடுவாங்க. சுகாதாரம் இல்லை, சுகாதாரம் இல்லாம கொண்டுடுவாங்க. பெண்களை அப்படிதான் கேவலமா வச்சிருந்தாங்க. தாம் பெத்த பிள்ளையே குடியில புதைக்கிறவன் இந்த பெண்களை அடுத்த பெண்களை என்ன செய்வான்னு பாத்துக்கங்க. அருமையானவர்களே, சில சமயங்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த கழுதையை விட்டு நக்க விடுவாங்க. கழுதை அந்த துர்வாடை அவங்க மேல இருக்கக்கூடியது கிருமி, இதன் காரணம் கழுதை செத்து போய் இருக்கிறது வரலாறு இருக்கிறான். இந்த கொடுமையெல்லாம் உடைச்சாங்களா இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இறந்த பெண்மணிக்கு இத்தாவுடைய காலம் முடிந்தால் மறுவாழ்வு கொடுத்தாங்க. விதவைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னைக்கு பெருசா பேசலாம். ஒரு சின்ன பிள்ளையை கல்யாணம் முடிச்சாங்க ரசூலுல்லாஹ், ஆயிஷா நாயகி கல்யாணம் முடிச்சாங்க, சின்ன பிள்ளை கல்யாணம் முடிச்சாங்க, சின்ன பிள்ளை கத்திட்டு கிடக்குறான். டேய், நாம கேக்குறோம், சின்ன பிள்ளையை கல்யாணம் முடிச்சாங்க, எத்தனை வயசுல கல்யாணம் முடிச்சாங்க? 50 வயசு தாண்டவங்கள கல்யாணம் முடிச்சாங்க. வாழ வேண்டிய வயசு 25 வயசுல யார கல்யாணம் முடிச்சாங்க? பேசுறானா? பேசணுமா இல்லையா? வாழ வேண்டிய வயசு எந்த வயசு? 25 வயசு இல்லையா? இளம் வயது, நல்ல அழகான தோற்றத்தோட எல்லா காலமும் இருந்தாங்க. இளம் வயதோட இருக்கிறாங்க, 25 வயசுல இருக்கிறாங்க. அவர்களுடைய தோற்றத்தையும் அழகையும் அந்த குடும்ப பாரம்பரியத்தையும் பார்த்து எத்தனை பெண்கள் வரிசையில் நின்றாங்க.
சல்லல்லாஹு யாரை கல்யாணம் முடிச்சாங்க? ஒரு விதவையை கல்யாணம் முடிச்சாங்க. குழந்தைகளை ஏற்கனவே பெற்றெடுத்தவர்களை கல்யாணம் முடிச்சாங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வரலாறு உண்டு சகோதரர்களே. விதவைக்கு முதலாவதாக வாழ்வு கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயை கல்யாணம் முடித்ததற்கான காரணம் இந்த சமூகத்தினுடைய நலன்கருதி. ஆயிஷா நாயை இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள் எப்படி சாப்பிட்டார்கள் தெரியுமா? படுக்கை அறையிலே அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று தெரியுமா? வீட்டுக்குள்ளே அவர்கள் நடந்த செய்திகள் யாருக்காவது புரியுமா? ஒரு கணவன் மனைவிக்கான உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது தெரியுமா? நீங்க அது முஸ்லிம்களுக்கு மட்டுமா, உலகத்தில் உள்ள அத்துணை மனிதர்களுக்கு வாழ்வு வழிகாட்டி இல்லையா? அவ்வளவு பேருக்கு அது வழிகாட்டி. ஆக பெண்களுக்கான முழு அந்தஸ்தையும் உயர்வையும் தந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் செய்திக்கு நிறைவுக்கு வர்றேன். இன்னைக்கு தலாக்குடைய பிரச்சனை. ஒரு ஆண் ஒரு பெண்ணை தலாக் சொல்றான். என்ன காரணம்? அவனுக்கு பிடிக்கல, தலாக் சொல்றான். சரிப்பா, என்ன தலாக் சொல்லிட்டான், காரணம் சொல்லல, காரணம் சொல்ல மாட்டேன், அல்லது காரணம் இல்லை, எனக்கு பிடிக்கல, தல்ல தூக்கி நான் உன்னை தலாக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னான். இந்த தலாக் உண்டாகுமா? உண்டாகாதா? உண்டாகும். எந்த காரணமும் சொல்லாமல் ஒரு பெண்ணை ஒருவன் விவாகரத்து செய்ய முடிகிறது என்றால் இது அநியாயம் இல்லையா? இந்த கேள்வி வருது. காரணம் சொல்லாமல் விவாகரத்து செய்யலாமா? நீங்க இதெல்லாம் சட்டத்தை கொண்டு வர போலாம். இஸ்லாமிய சட்டத்தை இன்னைக்கு வந்து திருமணமாக இருக்கட்டும், விவாகரத்தாக இருக்கட்டும், பாக பிரிவினையாக இருக்கட்டும், இந்த சிவில் சட்டங்கள் அத்தனையும் முஸ்லிம்களுக்கு இஸ்லாமிய லா தான், முகமது லா அப்படின்னு வச்சிருக்கான். இது எல்லாத்தையும் உடைக்கலாம். அந்த முத்தலாக் சட்டத்தின் வழியாக உடைச்சிக்கிட்டே வரலாம். இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். அது எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறதுலாம் நம்ம உணர்ந்துகிட்டே இருக்கிறோம். இப்போ சரி, அருமையான பெருமக்களே, ஆக இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, ஒரு ஆண் வந்து தனக்கு பிடிக்க இல்லைங்கிறதுக்காக மனைவி தலாக் சொல்லிட்டு போயிடலாம், ஒரு காரணம் சொல்லல. இது பெண்களுக்கான அநீதியா இல்லையா அப்படின்னு கேள்விகள் எழுப்புறாங்க. நம்ம நல்ல படிச்சவர்கள் இல்லையா, பெரிய படிச்சவன் படிச்ச பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் போய் இதை சொல்றது, அவங்க எல்லாம் அப்படி திணித்து வர்றது, அப்படியா இப்படியான்னு பேசுறது. ஒரு பெண்ணுக்கு கணவனை பிடிக்கல, அவன் என்ன செய்யணும்? குலா கேட்கணும். குலா, அது குலான்னு சொல்றான் இல்ல, குலாண்டதான் எல்லாத்துக்கும் வருது. குலாங்கிறதான் குலாண்டு மாறி போச்சு. சரி, இருக்குன்னு பரவாயில்ல. குலாண்டா என்ன? உங்களை எனக்கு பிடிக்கல, அது என்ன காரணத்துக்காக பிடிக்கல, அது மொத்தத்துல என்ன, நீங்க என்ன செய்யுங்க, தலாக்கு சொல்லிடுங்க கேட்கிற. அப்பவும் தலாக்கு யார்தான் சொல்லணும்? ஒரு ஆண் கையில தான் இருக்கு. ஆக ஒரு மன முறிவு என்பது ஒரு ஆணின் கையில் தான் இருக்கிறது, பெண்ணின் கையில் இல்லை. இது அநீதி இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இது பெண்களுக்கான உரிமையை முடக்குவது இல்லையா என்ற கேள்விகள் எழுப்புறோம். நிச்சயமா இல்லை சகோதரர்களே, ரொம்ப கவனமா நீங்க கேட்கணும். எவ்வளவு அழகான மார்க்க சட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்திருக்கிறாங்க. சரி, இப்ப காரணம் கேட்கணும், அப்படிதானே? ஆமா, இந்த காரணத்தை சொல்றான். இந்த காரணத்திற்காக வேண்டி இவளை நான் விடுதலை செய்கிறேன், விவாகரத்து செய்கிறேன். அந்த காரணம் உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம், அப்படிதானே? உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். இவனுக்கு அந்த உண்மையிலே பிடிக்கல, வேற ஒரு பெண் மேல லவ் வந்துருச்சு, அதனால இவளை கடத்தி விட்டுட்டு அவளை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டான். அதனால பொய் சொல்லியிருக்கலாம். இவன் சொல்லக்கூடிய காரணம் பொய்யாக இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். சரி, உண்மையோ பொய்யோ ஏதோ ஒரு காரணத்தை சொல்றான். இந்த காரணம் யாருக்கு எதிரானது? அந்த பெண்ணுக்கு எதிரானது தானே. இப்ப வெளியில அந்த செய்தி வந்துடுச்சு. என்ன காரணத்துக்காக வேண்டி தலாக் சொல்லப்பட்டா? அவ இப்படிப்பட்டவளாமே, அப்படிப்பட்டவளாமே, அவ்வளவு மோசமானவளாமே, அங்க போனாவே, இங்க போனாவே, ஒரு முறை பேசுமா இல்லையா? இந்த பெண்ணுக்கு இன்னொரு மறுவாழ்வு அமையுமா? இஸ்லாம் எப்படி பாதுகாத்து பாருங்க. இன்னொரு வருமானம் அமையுமா? அந்த பெண்ணை யாரு பொய்யாக சொல்லிட்டாங்க, உண்மையாகவே அந்த காரணம் இருந்தாலும் கூட அந்த பெண் தௌபா செய்து கொள்வாள். அவளுக்கு இன்னொரு வருமானம் நடக்கட்டும், காரணத்தை நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கிறது இஸ்லாம். எங்க எங்க பெண்களுக்கான உரிமை முடக்கப்படுகிறது? நீ அந்த பெண்ணை அசிங்கப்படுத்து என்றல்லவா சொல்கிறாய். காரணத்தை சொன்னா அது அசிங்கமா இல்லையா? அது உண்மையாக இருக்கட்டும், பொய்யாக இருக்கட்டும், உண்மையாக இருக்கட்டும், பொய்யாக இருக்கட்டும். ஷாஃபி மதம்ல ஃபஸ்ஹ்னு ஒன்று இருக்கு. ஒரு பெண் தன்னுடைய கணவனை வேணான்னு சொல்லலாம். ஷாஃபில
ஒரு பெண் தன்னுடைய கணவனை வேணாம்னு சொல்ல முடியுமா? முடியும். ஃபஸ்ட். ஆனா ஆண் சொன்ன மாதிரி அப்படி தூக்கி போட்டு போக முடியாது. நான் உன்னை தலாக் சொல்றேன் அப்படின்னு ஆண் சொன்னா தலாக் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா உண்டாயிடுது இல்ல. அது மாதிரி ஒரு பெண் சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு காதை இடத்துல போய் அவர் என்ன செய்யணும்? தன்னுடைய கணவனினுடைய குறைகள் இது இது என்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும், நிரூபிக்கணும். அவர் இந்த நோய் மோசமான நோயுடையவராக இருக்கிறார், இப்படிப்பட்டவராக இருக்கிறார், அப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு அது காரணங்கள் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த காரணங்களை அவன் நிரூபிக்கணும். ஆனா அவன் நிரூபிக்கணும் அவசியம் இல்லை. அதுக்கு நான் வழக்க சொல்லிட்டேன். அந்த பெண்ணுக்கான குற்றங்களை வெளியில சொல்லி அவளை அசிங்கப்படுத்தாதீர்கள், பெண் பாதுகாக்கப்பட வேண்டியவள் என்று இஸ்லாம் விரும்புகிறது. இப்போ இவன் காரணத்தை சொல்லி நிரூபிச்சு அவன் என்ன செய்யணும்? டிவோர்ஸ் வாங்கிக்கலாம். ஏன் தெரியுமா? அடே இவன் இப்படிப்பட்டவன், வேற எவன் போய் கல்யாணத்தை முடிச்சு நீ மாட்டிக்கிடாதப்பா, பொம்பளைகள் பாதுகாக்கிறது. இவன் இப்படிப்பட்டவன், வாழ்க்கை தர முடியாதவன், சம்பாதிக்கிறதுக்கு வக்கீலாக உன்னை காப்பாற்ற மாட்டான், உன்னை பசியும் பட்டினியில் போட்டுருவான், ஒரு கேவலமாக நடந்து கொள்வான், உனக்கு ஆசைகளை திருப்திப்படுத்த முடியாதவன் அவன் என்று அவனுடைய குறைகளை வெளியில சொல்லுங்கிறது மார்க்கம். நீ பாதுகாப்பாக இரு, மற்ற பெண்களையும் பாதுகாத்து விடு. எனவே இது தெரியாம அவனை போய் வேற ஒருத்தர் கல்யாணம் முடிச்சு இந்த சங்கடத்தை திருப்பி ஆளாயிடக்கூடாது. எவ்வளவு தெளிவான ஒரு மார்க்கம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண் சமூகத்தை எப்படி பாதுகாத்திருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் நிறைந்த சான்றுகள். நான் ஓரளவு குறிப்பிட்டிருக்கிறேன். நான் என்னுடைய உரைக்கும் நான் நிறைவுக்கு நான் வருகிறேன். அருமையான பெருமக்களே, இஸ்லாம் ஒரு அற்புதமான மார்க்கம், ஒரு அற்புதமான வழிகாட்டுதல். இன்னைக்கு நீங்க பாருங்க, விதவைகளுக்கு அதிகமான திருமணம் நடப்பது எந்த மார்க்கத்தில் நீங்க பாருங்க. ஒரு ஆய்வு நடத்தி பாருங்க. ஒண்ணு மாப்பிள்ள டிவோர்ஸ் ஆயிட்டாரு, அது மாப்பிள்ள இறந்துட்டாரு. அந்த பெண்களுக்கெல்லாம் எல்லா மதத்தவர்களையும் நீங்க எடுத்து பாருங்க, ஒரு ஆய்வு எடுத்து பாருங்க. ஜிபிடி கேட்டு பாருங்க. இப்ப எல்லாம் அதுல தானே கேட்கறாங்க. இப்ப அவர்தான் பெரிய முஃப்தி ஆயிட்டாரு. ஜிபிடி தான் எல்லாமே முஃப்தியா இருக்கிறார். இப்ப எல்லாம் அதுல கேட்கறாங்க. கேட்டு பாருங்க, என்ன பதில் வந்து நீங்க பாருங்க. உலகத்திலேயே அதிகமான விவாகரத்து பெற்ற பெண்களில் அல்லது அந்த கணவன் இறந்த பெண்கள், கணவன் இருந்து விதவையான பெண்கள், இந்த விதவையான அதிகமான விதவையான பெண்களுக்கு எந்த மார்க்கத்தில் திருமணம் வீண் நடக்குது அப்படின்னு கேட்டு பாருங்க. அரபுகள், நீங்க அரபு நாட்டுக்கு போய் பாருங்க, இது மேட்டரே கிடையாது. விதவை பெண்களை கல்யாணம் முடிப்பது என்பது ஒரு மேட்டரே இல்லை. ரெண்டாம் தரமா அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. இதெல்லாம் நாம பேசிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம சேர்ந்து இருந்த இடம் அப்படி, நம்மை சூழ இருக்கக்கூடியவர்கள் அதை பழகிட்டோம் நாம சில விஷயங்களை. ஆனா அரபகத்துல அது கிடையாது. அரபகத்துல அது கிடையாது. மார்க்க பற்று உள்ள பெண்களை மாறுதான் மார்க்கம் சொல்லுது. அவ கல்யாணம் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சதா உனக்கு என்ன பிரச்சனை? அருமையான பெருமக்களே, ஆக இந்த விதவைகளுக்கு மறுவாழ்வு கொடுத்த உரிமை இஸ்லாம், சொத்திலே பங்கு தந்தது இஸ்லாம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க. உலகம் அந்த அன்றைய காலத்திலேயே அவருடைய பெயர் புகழ் உலகம் பூரா பரவிடுச்சு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் வீட்டுல அம்மா இருக்கிறாங்க. அம்மாவுடைய காலை அப்படியே அமைக்க விடுறாங்க. அம்மா காலை யார்? இமாம் ஷாஃபி காலை அப்படியே பிடிச்சு அமைக்க விடுறாங்க. அப்போ ஷாஃபி, நீ இவ்வளவு பெரிய இமாமா இருக்கிறா, உன்னோட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து படிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க, நீ காலை வந்து அமைக்கிறியம்மா, வேணாவாப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு நான் உங்களுக்கு காலை அமைக்க விட்டாலும் நான் எத்தனை பேருக்கு படிச்சு கொடுத்த வசதாக இருந்தாலும் எனக்கு அம்மா நீங்க தானே, என்னுடைய சொந்தம் உங்க கால் கீழே தானே இருக்குன்ற சொல்லி இருக்கிறாங்க. பெண்ணுக்கு எவ்வளவு கொடுத்த மரியாதை! ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கத்தை அல்லாஹ் எங்க கொண்டு வச்சிருக்கான்? உங்க அம்மாவின் காலுக்கு கீழே இருக்குதுங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு மேல என்ன உரிமை வேணும் உங்களுக்கு பெண்களுக்கு? நம்ம பெண்களுக்கு தெளிவுபடுத்தணும். நம்ம பெண்கள் சில பேர் ரீல்ஸ் போட்டு கிடக்குறாங்க, பைத்தியம் முடிச்சு. உலகமே இப்ப ரீல்ஸ்ல மாட்டிட்டு போகுது. நான் உலகத்தையே சொல்றேன், நீங்க தமிழகத்தின் மட்டும் நினைச்சிடாதீங்க. உலகமே ரீல்ஸ்ல கிடக்குது. அப்படியான ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. இதிலிருந்து நம்முடைய இளைஞர்களை வெளியிலே கொண்டு வரணும். நம்ம மார்க்கத்தினுடைய அருமை பெருமைகளை, இந்த இஸ்லாம் பெண்ணிடத்திற்கு தந்திருக்கக்கூடிய உரிமைகளை, சிறப்பை, கௌரவத்தை, மாண்பை எடுத்து அவங்களுக்கு சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக நான் பயன்படுத்திக் கொண்டேன். முடிந்தவரை சில விஷயங்களை நான் குறித்த நேரத்தில் நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். இந்த செய்திகள் பரவலாக பேசப்பட வேண்டிய செய்தி.
இதன் வழியாக நமது இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு தந்திருக்கக்கூடிய இந்த உரிமைகளினுடைய மேம்பாட்டை நாம் உணர்ந்து, குறிப்பாக தாய்மார்கள் சகோதரிகள் உணர்ந்து, அவர்களை மட்டுமே நம்முடைய தலைவராக தேர்வு செய்து, அவர்கள் காட்டிய வாழ்வு மட்டுமே நமக்கு துனியாவிலும் ஆகிரத்திலும் வெற்றியை தரும் என்பதை உணர்ந்து, அவர்களை இதயபூர்வமாக இதயம் நிறைந்து நேசித்து அவர்களுடைய வழியை பின்பற்றி நடப்போமாக. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை நம் இதயங்களில் நிறைவாக தந்தருள் வாழித்து அவர்களை பின்பற்றி நடப்பதற்கான முழுமையான தௌஃபீக் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தருள் வாழிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.